அதுக்கப்புறம் செகண்ட் நல்லா போகுது. படம் நல்லா இருக்குது. படமான த்ரில்லர் படத்துக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம்னா எப்படின்னா சொல்லுங்கள். வித்தியாசம் ஒன்றும் இல்லை, கதை கான்செப்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் சென்டிமெண்ட் படத்துக்கெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும். த்ரில்லர் லைட்டாக இருக்குது, த்ரில்லர் இருக்குது, ஆனால் அவ்வளோவா த்ரில்லர் எல்லா மாரியும் இருக்குது, ஆனால் த்ரில்லர் இருக்குது அவ்வளோதான். போக நல்லா தான். சர்ப்ரைஸாக ஏதாவது இருந்தா படத்தில்? இல்லை ஒரு நார்மல் பேய் படம் மாதிரி தான். ஆனால் இந்த மாதிரி சிமிலர் டெம்ப்ளேட்டில் இப்போது யூடர்ன் மாதிரி ஒரு படம் நினச்சி, ஆனால் போக போக அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இது எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா? தமிழ் மூவியில் நிறைய படம் பார்த்தோம், என்ன டிஃப்ரெண்ட்டாக? டிஃப்ரெண்ட்டாக கதை தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் சொன்னேன்ல, பேய் ஓகே, பேய் படம்னா அது ஒரு ஜான்ரா மாதிரி தான். ஆனால் அது எடுத்த விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஜெயதேவ் சார் தான் டேரக்டர் நினைக்கிறேன், அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் த டோர் ஒரு டீசெண்டான வாட்சபிள் மூவி, ஒன் டைம் வாட்சபிள். பாவனா வந்து அந்த 2 மணி நேரத்தை அப்படியே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ சக்தியான ஒரு சில விஷயங்கள் நடந்துருது. ஒரு பில்டிங் அடிக்கிறாங்க, பில்டிங் முன்னாடி உள்ள ஒரு கோயில் ஒன்று அடிச்சுறாங்க. அந்த கோயில் அடித்த பின்னாடி தான் நிறைய இன்சிடென்ட் நடக்குது, நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு இன்னுமே தெரியல, இவங்க வாழ்க்கையில் தான் அது நடக்குது. ஸோ இதெல்லாம் எதனால் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி த்ரில்லராக போகுது. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு அருமையான ஒரு மேட்டரை முடிச்சு நல்லாவே முடிச்சிருக்காங்க. ஒரு டீசெண்டான மூவி தான், ரொம்ப ஹைப் ஏற்றி பயங்கரமாகவும் இருக்காது, ரொம்ப லோவாக இருக்காது. வர்ற படங்களுக்கு இந்த படம் எவ்வளோ பரவாயில்ல, ஒன் டைம் வாட்சபிள் மூவி. அது நீங்கள் எங்கள் ஏரியாவில் ஷட் டவுனு, அதனால் வந்து உள்ளே உட்காந்தேன், நல்லா தூங்கினேன், ஒரு 2 மணி நேரம் தூங்கினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் சினிமா வரலாற்றில் வந்து ஒரு ஹாரர் கான்செப்ட் அப்படின்னாக்கா அதுக்கு அவங்களே ஒரு ஃபார்மட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல பேய் வரும், அந்த பேய் உங்களை பயமுறுத்தும். அதுக்கப்புறமா அது எதனால் பயமுறுத்துன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதுக்கான ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அதை நீங்களே தான் தேடணும். அந்த ஃப்ளாஷ்பேக்கை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த பேய் உங்ககிட்ட ஒன்று சொல்லும். அதுக்கப்புறம் பேய் வந்து ஒரு டாட்டா பை பை காமிச்சிட்டு போகும். இதுதான் வந்து தமிழ் சினிமாவோட மொக்கப்பட ஹாரர் கான்செப்ட். இதுதான் இதே தான் இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க. என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கமாக எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேய்க்கு ஒரு லாஜிக் இருக்கும்ல, இந்த படத்தில் அந்த லாஜிக்கெல்லாம் கிடையாது. வரவரெல்லாம் போட்டு தரல இந்த பேய், இதா இல்லையா? அதாவது பேய்க்கு அநியாயம் பண்ணவனை போட்டு தரலாம் பரவாயில்ல, படம் பார்க்க வந்த எங்களை படத்தில் சும்மா சுற்றுறவன் எல்லாரையும் போட்டு தரலாம், அது நியாயமாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த மாதிரி தான் இந்த பேய் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு ஹாரர் எஃபெக்ட் கிடையாது, மியூசிக் மட்டும்தான் வந்துட்டு இருக்கே தவிர மற்றபடி வந்து படத்தில் எந்த ஒரு த்ரில்லிங் சீனும் நமக்கு எதுவுமே நம்ம அந்த ஒரு ஹாரர் எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியல. நம்ம தேவைப்பட்டுச்சது பாவனாக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், பாவனாக்காண்டி இந்த படத்தை பார்க்கலாம். உங்களை வந்து என்ன சொல்லணும்னா, அவங்க ரொம்ப கிளாமர் பண்ணி இல்லாமல் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கிடெக்ட் அவங்க அந்த ஆர்கிடெக்ட் உள்ள ஒரு போல்டனஸாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ தீபாவளி பழைய படத்துலலாம் பார்த்துட்டு இப்போ பார்க்கறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க? அழகாக இருக்காங்க, அதை விட அழகாக இருக்காங்க, அதுதான் ஒன்று சொல்கிறேன். ஓகே, நான் 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ஸ்டார் நான் கொடுக்கலாம்? 5 ஸ்டார். 5 ஸ்டாருக்கு வந்து 3 ஸ்டார் கொடுக்கும். 2 என்னாச்சு? 2 தான் என்ன சொல்கிறேன்ல, இன்னும் என்கேஜ் பண்ணணும், இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம். ஆவரேஜ் போனாங்கன்னா 2.5, அதோட கொஞ்சம் அப்பரில் தான் கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல ரேட்டிங் தான். ஏதாவது பெஞ்ச் எஜ்ஜுக்கு வந்து பார்த்த மூமெண்ட் அந்த தான் எதுவுமே இருக்காது. பெஞ்ச் எஜ்ஜுக்கு வந்து பார்க்குற மாதிரி பாவனா தான் பார்த்துக்கலாமே ஒழிய அந்த த்ரில்லர்லாம் பார்க்கணும். அதே சொல்லிட்டேன்ல, காமெடி பண்ணி சாவடிச்சிட்டானுங்க. நம்ம இனிமேல் தமிழ் ஆடியன்ஸ் யாருமே ஹாரர் படத்துக்கு வரவே முடியாது, வந்தாலும் வேஸ்ட் தான். இவங்க என்ன தலைகீழ நின்று குதிச்சாலும் சரி, ஏன்னா மார்வல் ஸ்டுடியோலேருந்து ஒரு சிஜி பண்ணாலும் சரி, ஹாரருக்கு பயப்படுற மாதிரி நாங்கள் இல்லை. எங்களை டியூன் பண்ணது அந்த மாதிரி தான் டியூன் பண்ணியிருக்காங்க, காமெடி ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து டைம் வாட்ச் பண்ண தான் காசுக்கும் ஒர்த்து. கண்டிப்பாக ஒர்த்து கூலிங்காக இருக்குது படம், கண்டிப்பாக ஒர்த்து. எவ்வளோதான் ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படத்துக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அது என்ன? இல்லை நான் நெகட்டிவ் சொல்லணும். இல்லை நெகட்டிவ்லாம் எனக்கு எதுவும் பிடிக்கல. நான் சொன்னேன்ல, லைக் ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்குது, எங்கேஜிங்காக இருந்தது. மோஸ்ட்லி பேய் படம்னா ஓகே, நமக்கு தெரியும் அது ஒரு பழி வாங்குற ஸ்டோரியாக இருக்கும் சம்மோட்டில். பட் அதில் இருந்து ரைட்டிங்காக அவங்க 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் தரலாம்? சாரி 5 ஸ்டாருக்கு 4 கொடுக்கலாம். 4 கொடுக்கலாம். அந்த 1 எதுக்கு? இல்லை அப்படியே 5 கொடுக்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? குழந்தைங்களா வந்து பார்க்கலாம்? கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு இமோஷனல் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. அப்புறம் பேய் வந்துட்டு அவ்வளோ என்னது ஹாரர்ஃபிக்காக எதுவும் காட்டாமல் ஓகே இருக்குது. இந்த மாதிரி ப்ரெசன்ஸ்லாம் நிறைய ஃபீல் ஆகும். ஓகே தேங்க்யூ. இந்த பேய் படம்னாவே காமெடி படமாக ஆகிட்டாங்க. இதில் என்ன பேய் மாதிரி காமெடியெல்லாம் இல்லை, பேயில ஒரு ஆத்மா ஒரு சொல்கிற மாதிரி தான் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. பாவனாக்காக நாங்கள் போய் பார்க்கலான்ற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் 13 வருஷம் கழிச்சு நடிக்கிறாங்க, திருப்பி அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக திருப்பி அடுத்த நெக்ஸ்ட் படம் தமிழ் படம் ஒரு ஹீரோ கூட பண்ணுற மாதிரி படம் வந்தாக்கா அவங்க வாய்ப்பு இதனால் வரும்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக பார்க்கலான்ற மாதிரி இருக்குது படம்.
அப்போ நடித்த தீபாவளியில் நடித்த மாதிரி க்யூட்னஸ் இப்பயும் இருக்கா? அதே மாதிரி தான் இருக்காங்க. காஸ்டியூம் தான் அவங்களுக்கு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாவனா காட்டிடுறாங்க. மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணால் பேய் வருதா இல்லையா? இல்லை டோர் இப்போ கான்செப்ட் பேர் தான் அந்த டோருன்னு, அதுக்கு சம்மந்தம் இல்லை. டோருக்கு சம்மந்தம். டோரை திறந்தா பாவனா வராங்களா இல்லை பேய் தான் வருதா? ஆமாம், டோரை திறந்தா பாவனாவும் வர்றாங்க, பேயும் வருது. ஆனால் நல்லா இருக்குது. இந்த பேய் படம் வழக்கமான அந்த ரிவெஞ்ச் தான். இந்த பேய் இறந்துச்சு, அது ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்மளை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்களோ அவங்கள வந்து பழி வாங்கணும், யார் மூலிமா பழி வாங்கணும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணுறோம், அந்த பொண்ணு வந்து அதை கண்டுபிடிச்சி போலீஸில் ஒப்படைக்குது. இதுதான் இந்த படத்தோடைய நாட்டு. வழக்கமான நாட்டாக இருந்தாலும் ரொம்ப டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது. கலரிங் கூட சூப்பராக இருக்குது. ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்டிஸ்டாக பண்ணுறாங்க. பேய் படத்தில் உள்ள லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்தில் இருக்குது, நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ஓரளவு பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கன்றாவியாக இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஆங்கிளில் சொல்கிறான், இது இப்படி நடந்தது அப்படி நடந்தது, சரி ஓகே அப்படின்னு நம்மளே ஒரு முடிவு எடுத்து உட்காந்துட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தை பழி வாங்கினவங்க தான் பேயாக இருக்காங்க. ஓகே பரவாயில்ல, பழி வாங்கினவனை கொண்டா பரவாயில்ல, சும்மா சுற்றுறவனை ஏன் கொள்றீன்ற மாதிரி தானே இருக்குது. அப்படி தான் இருக்குது. சரி, இப்போ பாவனாவை தான் அந்த பேய் சூஸ் பண்ணுது. அப்போ பாவனாவால் ஏதோ ஒரு காரியம் ஆகணும்னு அர்த்தம். அதுதானே தமிழ் சினிமா உலக வரலாறு, அப்படி தான் நம்ம நம்ப வச்சுருக்காங்க. அப்போ பாவனா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் பாவனா ஒன்றும் பண்ணல. பாவனா இங்கேயும் ஓடி வரும், அவ்வளோதானே தவிர மற்றபடி பாவனா எதுவுமே பண்ணாது. சரிங்க, அப்போ வந்து பேயே வந்து என்னதாங்க பேயனா, அந்த பேயே வரும், அந்த பேயை எல்லாரையும் கொல்லும், அந்த பேயே போயிடும், பை பைன்னு சொல்லிட்டு போயிடும். அப்போ எதுக்கடா பாவனா இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. எதுக்கடா நாங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சும்மா வெளியில் வரும்போது இது டோர் இல்லை பெரிய அக்க போர் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த படம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தீங்க, என்ன நடக்குது? பாவனா வந்து இப்போ தமிழுக்கு 13 வருஷம் கழிச்சு நடிக்கிறாங்க. சரி, அவங்க எப்படி இருக்கு, என்ன கதை நடத்திக்கிறாங்க, இத்தனை வருஷம் தமிழில் கொடுக்குற போது அவங்க ஒரு பெட்டராக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம்ல. என்னவா மூவி இருக்குன்னு போய் பார்த்தோம். தெரியல, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்தா கொடுத்துருக்காங்க. இன்னும் தமிழ் சினிமா வேறு மாதிரி அவங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. இல்லை ப்ரோ, நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்துங்களா படம்? நல்லா இருக்கு சார். 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ஸ்டார் தரலாம்? 5 ஸ்டார் 3 ஸ்டார் கொடுக்கலாம். ஏன் அந்த அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, ஒரு சாங்க் ஒரு காமெடி எதுவும் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி படத்தில் ஃபுல்லாகவே அமைதியாகவே கொண்டு போகிறதால தமிழ் நம்ம இது மலையாளத்தில் கொஞ்சம் இட்டாக கூட ஆகலாம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நம்மளை இவ்வளோ தான் பார்க்க முடியாது. அதனால தான் பாவனைக்காக பார்க்கலாம். இதான் ஒரே வார்த்தை சொல்ல போனாக்கா இவங்க அவங்க அடுத்த இதை பார்த்து நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அடுத்த தமிழ் வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி ஒன்று இல்லை. அவங்களுக்காக அவங்க பிரதரும் அவங்க ஹஸ்பண்டும் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. இது தமிழ் சினிமாவில் அவங்க திருப்பியும் பாவனம்னு அப்படியே தான் இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக தான் இந்த படம் எடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. வேறு டேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லைண்ணா, இப்போ பேய் படம்னாலே இப்போ காமெடி ஃபிலிம் மாதிரி ஆகிறாங்க. ஸோ இது அப்படி தான் இருக்கா, இல்லை அந்த ஜேர்னரே இல்லை ஃபுல்லாக வேறு, அப்படி எப்படி இருக்குது நீங்கள் பார்க்க? தமிழ்நாட்டில் வந்து இனிமேல் பேய் படம் எடுக்க வேணாம்னு நான் ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியாச்சு. ஏன்னா சந்தானம், சுந்தர்சி சார்லாம் சேர்ந்துட்டு பேயை வச்சு கலாச்சிட்டு பேய் படம்னாவே பயப்படாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. நீங்கள் இவங்க என்ன முக்கினா சரி, காஞ்சரிங் 1, 2, 3, 4, 5 வந்தாலும் சரி, நாங்களாம் பயப்படுறதாவே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து ஓடிடிங்கிற ஒரு சரியான பிளாட்ஃபார்ம், சரியான பிஸ்னஸ் ஒன்று இருக்கிறதுனால இவங்க வந்து நம்பி எடுக்கிறாங்க. ஒரு 6-7 ஆர்டிஸ்ட் போட்டாவே படம் முடிஞ்சிடும். ஒரு காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ரொம்ப மொக்க போடாமல் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. லேக் இல்லை, அதே மாதிரி என்கேஜ் பண்ணுற விஷயமும் நிறையா இல்லை. ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜ் படம் தான். தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா? இல்லை, கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரியாக போயிட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து த்ரில்லரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இந்த இவங்க 2 பேரும் ஆவியாக போனதுக்கு என்ன காரணம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அவங்க டேரெக்டாக போய் பண்ண முடியுமா? ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பெண்டான போலீஸ் ஆஃபீஸர் உதவி பண்ணுறாங்க. அதோட தப்பு இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க தப்பு இல்லை, கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. பேசஞ்சு யாரும் வந்துடாதீங்க. மர்மர் படம் மாதிரி இருக்குமா? மர்மர் படம் மாதிரி பயமுத்துற ஐயா, அந்த மர்மரே வந்து அது நான் படம் பார்க்கல, ஆனால் சொன்னவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது பயம் அப்படிலாம் கிடையாது. இது படம் உண்மையிலே சொல்கிறா, அதுக்குள்ளே கம்பேர்லாம் நம்ம எது கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் கான்செப்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பயமே இல்லாமல் ஒரு ஹாரர் படம் எடுத்து வச்சுக்கிறாங்க. உள்ளே போய் பாருங்க நீங்கள், அது பேயே இல்லாத ஒரு பேய் படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியம். டோரில் அக்கப்போர், டோரில் அக்கப்போர். டைட்டில் பேர் டோரு. திறந்தா பாவனா வராங்களா இல்லை பேய் தான் வருதா? ஐயா, டோரை திறந்தா நாங்களே தான் தெரியும் சொல்கிறேன். தூங்கி எழுந்து கண்ணை கசக்கி நாங்களே தான் எங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக அவங்க நல்லா உங்களுக்கு தூங்க வைக்குது இந்த படம். அப்படி தான் சொல்லணும். உண்மையிலே டோர் இல்லை, செம்ம போர். உண்மையிலேயே ஒரு இடத்துல கூட ஃபீல் பண்ணுங்க. ஹாரர் மூவினாலே ஒரு எப்படி சொல்கிறது, காமெடி மூவி மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கா? இல்லை, அது ஹாரர் காமெடின்னு தனியாக வரும். அதெல்லாம் இந்த தில்லுக்கு துட்டு அந்த மாதிரி கான்செப்ட் எடுக்குது, அதெல்லாம் வேறு. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரசிச்சுட்டு போகலாம். ஒரு சீரியஸான ஹாரர் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த தில்லுக்கு துட்டு இதெல்லாம் பார்த்து நீங்கள் சிரிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்து சீரியஸாக எடுக்கிற பேரில் நமக்கு சிரிப்பு ரொம்ப வர வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு லாஜிக்கே இருக்காது. ஃப்ளாஷ்பேக்கில் லாஜிக் இருக்காது, ஹாரர் சீனில் லாஜிக் இருக்காது. இந்த மாதிரி எதுலையுமே லாஜிக் இல்லாத ஒரு படம்.
அதாவது அவங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு மொக்க படம் தான் எடுக்க போகிறோம்னு தெரிஞ்சு தான் எடுக்கிறாங்க. தெரியாமல் வந்து சிக்கினது இங்கே நம்ம தான், வேறு ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சே இருக்கிறாங்கன்னு இது ஒரு பயங்கரமான கம்பேக்காக இருக்குமா பாவனாக்கு? அந்த எண்ணத்தில் தான் வந்து நான் உள்ளே உட்காந்தேன். நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சது பரவாயில்ல, ஷட் டவுனுக்கு இங்கேயே உட்காந்துட்டோம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதான் சொல்கிறேன், வேறு ஷட் டவுன்னாக்கா என்ன வந்து உட்காருங்களே தவிர மற்றபடிலாம் உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோதான். இது பெரிய அக்கப்போராக தான் போகும். மோசம் படம். படம் வருதுங்களா ஐயா